பெர்ஃபெக்ட்டுன்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல. பெர்ஃபெக்ட்டா எப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது அழகா இருக்கு. தெளிவா பேசுறீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து டிஎம்ஸ். அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இன்னைக்கு நமக்கு அழகா இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் குறையா இருக்கும். 2 வாரம் கழிச்சு பார்த்தா போர் அடிக்கும். அத பல வருஷம் கழிச்சு பார்த்தா, இத விட நல்லதெல்லாம் இருக்கே! இத ஏன் அன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தோணும். இது மாதிரி தான் லைஃப் மொமெண்ட்ஸால ஆனது. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த பேஜ்ல போட்டிருப்பேன். செல்ஃப் டவுட்ல என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸயே ஹைட் பண்ணி தான் அந்த வீடியோவே போட்டேன். இப்பவும் சொல்றேன், அந்த வீடியோ தான் இருக்கறதுலயே மோஸ்ட் இம்பெர்ஃபெக்ட் வீடியோ. ஆனா, அந்த டைம்ல எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ யார் என்ன நெனச்சாலும் பரவாயில்லன்னு போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கே சர்ப்ரைஸ் என்னன்னா, இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோலயே அதிக கமெண்ட்ஸ் வந்தது அந்த வீடியோவுக்கு தான். இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் ஒரு ஸ்கை லெவல் கான்ஃபிடன்ஸ எனக்கு குடுத்தது. நான் அன்னைக்கு பெர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னா, இன்னும் வெயிட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பேன். எல்லா டைமும் மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம தனியா நிப்போம். என்னவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துறணும். ஏன்னா, நம்ம இம்பெர்ஃபெக்ட்டா பண்ற விஷயங்கள் தான் நாளைக்கு நமக்கு நல்ல லெசன்ஸ சொல்லி தரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.